ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பல பேரால் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங். ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம். ஓகே, இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது. அதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏன் வந்து நம்ம ஆக்சுவலாக நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு தான் மோஸ்ட் வந்து டிப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேபி வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து அட்டம்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரியலனா கூட வந்து பாருங்கள். முதல் விஷயம், நம்ம ஏன் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர்ஸை வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ அதில் நிறைய சர்வீசஸ் இருக்குது இந்த யூபிஎஸ்சியில், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸாக ரொம்ப பயங்கரமாக வந்து படிப்பாங்க. நம்ம அந்தளவுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி படிக்கணுமா அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம படிக்க தேவை கிடையாது. ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எதுக்காக பண்ணுறோம், அது வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸை வந்து எதுக்காக நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நமக்கு வந்து மேக்ஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், எல்லாமே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமை கிளியர் பண்ணால் தான் நம்மளால் வந்து ஒரு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஆக முடியும். ஸோ ஒரு ஐபிஎஸ் கிளர்க்கு கிளியர் பண்ணால் தான் நம்மளால் ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃப் ஆக முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்டாக தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணணும். ஸோ இதை ஏன் நான் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட், அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம வந்து படிக்க போயிடுவோம். இப்போ இதில் ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா முதல்ல ரெண்டு விஷயத்துக்காக படிக்கிறேன்னு சொன்னோம் இல்லையா, எதுக்காக அப்படின்னா ஒன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவும் இன்னொன்று வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்காகவும் தான். இப்போ நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போது நான் பண்ண முதல் தவறு எனக்கு தெரிஞ்சது இதுதான். என்னன்னா நியூஸ் பேப்பரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 hours கிட்ட வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா படிக்கிறது. பிகாஸ் ரொம்ப ஈஸி நியூஸ் பேப்பர் படிக்கிறது. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் இல்லையா. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல. அண்ட் நான் இதை படித்ததுக்கு காரணம் அப்படின்னா எனக்கு வந்து பேசிக்கலி இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து முன்னாடி அந்த படிக்கும்போது அந்த தப்பை பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சுன்னா அது வந்து வெளியே வர மாட்டேன். இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே அதிலே இருந்து அப்படியே படிச்சுட்டு அப்படியே நம்ம எல்லாமே ஏமாற்றிக்கிறது. நம்ம பேங்க் எக்ஸாம் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிறது. குவான்ஸ் போடுறதா இருந்தால் நல்லா தான் போடுறோம், வேற எந்த செக்ஷன் படிக்காமல் அதில் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டுமே ரொம்ப நேரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மற்ற செக்ஷன்ஸ்க்கு இல்லாமல் இருக்கிறது. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் இல்லைன்னா ஒரு 3 hours 4 hours நீங்கள் வந்து படிக்கிறது, இந்த மாதிரி தவறுகள் வந்து தயவு செஞ்சு வந்து பண்ணிடாதீங்க. எஸ்பெஷலி நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கும்போது 1 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான டைம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து வேறு வீடியோஸ் நம்ம வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னடா அவன் நிறைய விஷயங்களை ஒரே வீடியோவில் போட்டு குழப்பறானேன்னு தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் நான் வேறு வீடியோஸில் கவர் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஏன் படிக்கிறது அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்காகவும் இன்னொன்று வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷனுக்காகவும் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ நம்ம வந்து படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸுக்காகவும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காகவும் தான். ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கிளாரிட்டி இருக்கணும். ஸோ அதையே நான் ரொம்ப சுற்றி வளைச்சி பேசிட்டேன். ஸோ இந்த அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பாயிண்ட்டாக இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பேச பார்க்குறேன். ஸோ அப்போ நம்ம படிக்கும் போதே நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காகவும் தான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு பேங்க்ல புதுசாக எம்டி அண்ட் சிஇஓ என்ன பண்ணியிருப்பாங்க, வந்து அப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க ஏதோ ஒரு பேங்க்ல. ஸோ அது கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் மேக்ஸிமம் வந்து வர சான்சஸ் நிறையவே இருக்குது. அதை நம்ம நோட் பண்ணணும். இல்லை புதுசாக ஒரு மினிஸ்டர் இருந்திருப்பாங்க, ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு வகை. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும், யார் மினிஸ்டர், என்ன நடக்குது, இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா எங்கே நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து ஒன்று. ரெண்டாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷன்னா நேச்சுரலாகவே அதோட எடிட்டோரியல்ஸ் ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூப்பராக டெவலப் ஆகும். இது ரெண்டாவது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ப்ரைவேட் வெப்சைட்ஸ் இருக்காங்க இல்லையா, அஃபேர்ஸ் க்ளவுட், பேங்கர்ஸ் அடா, இவங்கெல்லாம் நான் இதெல்லாம் சொல்கிறது எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை. பிகாஸ் நான் ரெஃபர் பண்ண சோர்சஸ் இவங்க. ஓகேவா?
அண்ட் இது நம்ம யூடியூப் வந்து நம்ம வந்து இது வந்து சும்மா ஒரு மணிக்காகலாம் வந்து நம்ம வந்து போடல, சும்மா தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் ஐ எம் நாட் ஹேவிங் எனி ஷை ஓவர் இட். ஸோ அப்போ நான் இந்த வெப்சைட்ஸ் அஃபேர்ஸ் க்ளவுட் பேங்கர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து படித்து பல நியூஸ் பேப்பர்ஸ் இது மட்டும் படிக்கிறது கிடையாது, அவங்க பல நியூஸ் பேப்பர்ஸ் படித்து அதுலேருந்து வந்து சக்கையாக புழிஞ்சு ஆல்ரெடி வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸை. அப்போ என்னுடைய சஜஷன் என்ன, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ நியூஸ் பேப்பர்ஸை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிக்கக்கூடாதா அப்படின்னா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸை படித்தேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாகவே நம்மள்ட்ட சோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நியூஸ் பேப்பர்ஸை பெருசாக நான் நம்பலை. ஓகேவா? ஸோ ரொம்ப பெருசாக நம்பலை. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக்ஷன் ரெண்டும் தான் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கங்கள். ஓகேவா? ரைட். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி படிக்கிறது, சில பேர் என்ன கேட்டதாங்க எடிட்டோரியல் ஒப்பீனியன் நல்லா படிக்கவே முடியும், நம்ம என்ன பண்ணுறதுனா என்ன பண்ணுறா வழியில் படிச்சு தான் ஆகணும், பட் எப்படி நம்ம அதை வந்து பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒன்று ஒரு வீடியோஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுவே கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு, நம்ம இதே போட்டோன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் போயிடும். ஸோ அதனால் வேணாம், அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, சரி. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க, ஏதோ ஒரு நியூஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்வேர் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. எப்படின்னா இப்போ வந்து இந்த எம்எல்ஏஸ் வந்து பார்த்தோம்னா அந்த கட்சிக்குள்ளே சேர்ந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆட்சி மாறப்போகுது, ஏதோ ஒரு நியூஸ் அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதே எடுத்துக்கோங்க, இப்போ ரீசெண்டாக அந்த பழைய சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார் வேற ஒரு ஸ்டேட்டில், அவர் இவ்வளோ பெரிய மாளிகை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நியூஸை நீங்கள் வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ்க்காக படிச்சுக்கிறது வேற, பட் அதை நீங்கள் படித்து உள்ளே போயின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நியூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஒரு பெரிய கவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு பெரிய ஸ்டோரி போட்டிருக்காங்க, கவர் ஸ்டோரியில் ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க நியூஸ் பேப்பரில், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அந்த மாளிகை எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க, அவர் எவ்வளோ கோடி சொத்து சேர்த்தாரு கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம டெவலப் பண்ணுறத விட எடிட்டோரியல் ஒப்பீனியன்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது ரொம்ப கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஈஸிங்கிறத விட ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த வீடியோஸில் எப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.